இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பதிலாக மத்திய அரசு விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது விபிஜி ராம்ஜி திட்டம் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. பழைய வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாடு முழுவதும் கிராமப்புற ஏழைகளுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்டது. விபிஜி ராம்ஜி திட்டத்தில் அது 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய திட்டம் புதுச்சேரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நெட்டப்பாக்கம் கிராமத்தில் இந்த திட்ட பணிகளை புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அத்துடன் அங்கு வேலை செய்த மக்களிடமும் கலந்துரையாடினார். புதிய திட்டத்தில் வேலை நாட்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என கவர்னரிடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். எவ்வளவு நாளைக்கு வேலை கிடைக்குது? இந்த மாதிரி இப்ப ரொம்ப கம்மியா தான் வருது சார். எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க? எவ்வளவு நாளைக்கு வரும், 30 நாளைக்கு வரும், அப்படிதான் வருது. இப்பதான் ஒரு 125 நாளைக்கு ரொம்ப கம்மியா தான் வருது. 100 நாள் வரல. 125 நாளைக்கு இப்ப தருவாங்க. உங்களுக்கு காசு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வருதா? பேங்க் அக்கவுண்ட்ல தான் வரும். ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்கு? ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறோம். வச்சில்லாதவங்க நாங்க பேங்க் புக்ல ஏடிஎம் கார்டு மட்டும் தான் இருக்கு. இல்ல நீங்களே போயிட்டு வாங்குவீங்களா பேங்க்ல? ஏடிஎம் கார்டு வச்சிருந்தோம்னா எங்களுக்கு தெரியாத பிள்ளைங்க எடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் படிக்க தெரியாதவங்க, அதனால புக்லயே எடுத்துக்குவோம் ஐயா. நாங்க அப்படியா? ஐயா என்ன சம்பளம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி போடுங்க ஐயா, கஷ்டமா வேலை செய்யறோம். நீங்க மனசு வச்சாதான் ஐயா இல்லாதவங்க. எவ்வளவு மணி நேரம் வேலை பண்றீங்க? நாங்க காலையில 9 மணிக்கு வருவோம் ஐயா. 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு விடுவாங்க ஐயா. திரும்பி வந்து 2 மணிக்கு வேலை கொடுப்போம். வேலை முடிச்சு 4:30 வேலை செய்வோம். 4:30 வேலை செய்வோம். அப்புறம் போட்டா எடுப்பாங்க. போட்டா எடுத்துட்டு 5 மணிக்கு விடுவாங்க ஐயா. எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா வருது ஐயா. வேலை ரொம்ப கம்மியா வருது. வேலை தொடர்ந்து கொடுத்தா நாங்க இதை வச்சு போடுவோம். உங்க கிட்ட யாராவது கமிஷன் கேக்குறாங்களா? அம்மா பாடுபடுவாங்க. எங்களுக்கு கஷ்டப்படும். ₹1 கமிஷன் கிடையாது. எங்களுக்கு தான் அது பார்க்கும். கவர்னருடன் தொடர்ந்து பேசிய மக்கள் தங்களை ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் சேர்க்க வேண்டும், மழைக்கோட் தர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என கவர்னர் கூறினார். புது திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் 100 நாளுக்கு மேலே 125 நாளுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். அதனால இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டம் தான் அது. அது காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அது இவங்களுக்கு ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது. இல்லை, அது நாங்கள் பார்க்குறது நாங்கள் தான். இது ஆல் இண்டியா திட்டம். அது அதிலிருந்து என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா எங்கே லிங்க் அப் பண்ணலாம், அதுக்கு பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம்.